ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடன் இந்த டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு லைனிங் பீஸை கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. லைனிங் பீஸை விட மெயின் பீஸு அகலத்தில் ஒரு 3/4 இன்ச் பக்கம் அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மெயின் பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. சென்டர் நாச் கொடுத்துக்கோங்க. 2 பக்கமும் அடிப்பாகமும் ஆம் பக்கமும் நீங்கள் சென்டர் நாச் கொடுத்துக்கோங்க. இனி நம்ம சாரியோட ஹைட் அளவுக்கு 3 இன்ச் அகலத்தில் நீங்கள் அந்த சாரீ பீஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2 கைக்கும் வேணும் இல்லையா? அதனால் இப்போ ஒரு பீஸ் எடுத்து அதில் ப்ளீட் வச்சுட்டே வரணும். எந்த மாதிரினா ப்ளீட் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளீட் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வைக்கிற ப்ளீட்டு கையோட நீளத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே சீராக நீங்கள் ப்ளீட் வச்சுட்டு வாங்க. இப்போ மேலேருந்து கீழ் நோக்கி வச்சுட்டோம். இனி கீழேருந்து மேலே வரைக்கும் அடுத்து இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா? அந்த பக்கமும் அடித்து ப்ளீட்டை முடிச்சுக்கோங்க. சாரீ பீஸில் நாச் கொடுத்துக்கோங்க. சென்டர் நாச் நீங்கள் ப்ளீட் வச்ச பீஸ்லேயும் சென்டர் நாச் கொடுத்து நல்ல பீஸு கை இருக்கு இல்லையா? அந்த கை பீஸில் இந்த சென்டர் நாச்சையும் அந்த சென்டர் நாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுடைய ப்ளீட்டை நீங்கள் அப்படி அதில் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. சதுரமாகவே ஃபுல்லாகவே சதுரமாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க. 2 இன்ச் பக்கம் வரைக்கும் மேலே தெரிகிற மாதிரி, அதாவது ஸ்டிச்சிங் வரைக்கும் வச்சுட்டு 2 பக்கமும் சிலும்பல் கட் பண்ணிடுங்க. சிலும்பல் கட் பண்ணிவிட்டு அந்த மெயின் பீஸ் இருக்குது இல்லையா? அதை இந்த மாதிரி மடித்து அழகாக இந்த மாதிரி மடித்து ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி நீட்டாக ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி சூப்பராக போடுங்க. அங்கே இங்கே தையல் வந்து சிலம்பாமல் சூப்பராக போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி 2 பக்கமும் நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நீட்டாக இந்த கை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை இனி மேலேருந்து கீழ் நோக்கி இருக்குல்ல ப்ளீட்டு, கீழேருந்து மேல் நோக்கி வச்சு பீட்ஸ் கோர்த்துட்டிங்கன்னா மாடல் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆயிரும். இந்த டிசைன் லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.